அனைவருக்கும் வணக்கம். இப்போது கோடை விடுமுறைனாவே என்ன செய்வாங்க, பிள்ளைங்க எல்லாருமே தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கோ இல்லை அத்தை மாமா வீட்டுக்கோ யார் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது வழக்கம்தான். சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை இப்போ சொல்ல போகிறேன். கோடை விடுமுறையில் ஆதின்ற ஒரு பையன் என்ன செஞ்சான்னா, தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போயிட்டுருந்தான். போயிட்டுருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய மரம் இருந்ததாம். அந்த மரத்துக்கு மேலே ஒரு வீடு கட்டியிருந்தாங்களாம், மர வீடு. அதன் பேர் என்னது, மர வீடு. ஸோ அந்த மர வீட்டு இந்த பையனுக்கு அந்த மர வீடு பிடிச்சிருந்ததான். அந்த மரத்தில் வீடு யார் கட்டி வச்சுருந்தாங்கன்னா, தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு தான் அவன் கோடை விடுமுறைக்கு போயிருக்கான். அவனுக்கு அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய வீடு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எப்போவுமே அந்த மரத்து மேலே போய் ஏறி அந்த வீட்டுக்குள்ளேயே தாத்தாவோட அந்த விடுமுறை நாட்கள் கழிகிற வரைக்கும் அங்கேயே தங்கிட்டு இருந்தானா. மரத்துக்கும் உணர்வு உயிர் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ இவன் டெய்லியும் அதை ஸ்நேகம் நேசித்து போய் அங்கே தங்கிட்டு இருக்கிறதுனால அந்த மரத்துக்கும் ஆதியை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். கோடை விடுமுறையை முடிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சான். கோடை விடுமுறை முடிஞ்சதுமே என்ன செஞ்சான்னா, தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான். உடனே அங்கே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தானா, என்னுடைய விடுமுறை நாட்கள் முடிந்தது, நான் வீட்டிற்கு செல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கும் பொழுது ஒரு கேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தானா. அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டானா. மரம் ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டே இருந்ததா. ஆதி வரவே இல்லை, நம்ம கூட அவன் தான் அன்பாக அனுசரணையாக இருந்தான், நம்ம வீட்டில் தங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அது யோசனையை என்ன பண்ணுச்சான், அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சான் ஆதியோட வீட்டு தேடி. உடனே ஆதியோட வீட்டுக்கு அவனுடைய சொந்த வீடு, அம்மா வீடு இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சா. ஆதி அங்கே விளையாடிட்டு இருந்தானா. ஆதியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக, அந்த மரத்துக்கு நான் உன்னை தேடி வந்துட்டேன், ஆதி உன்னுடைய நினைவாகவே எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா. உடனே ஆதிக்கு ரொம்ப சந்தோஷம். மரத்தை கட்டி அணிந்து அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மர வீட்டில் போய் இது பண்ணிகிட்டு இருந்தானா. மரம் ஆதி விட்டுட்டு போயிருந்தான் இல்லையா கேப்பு, அதையும் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு தலையில் போட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நான் உன்னை விட்டு இனிமேல் போகவே மாட்டேன், நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் என்ன பண்ணிச்சா, ஆதியோட வீட்டு பக்கமே போய் வேறு ஒன்று அங்கேயே பதிஞ்சிடுச்சா. 2 பேருமே அவன் பள்ளி விடுமுறை நாட்களில் அது கூட விளையாடுறது, பள்ளியில் முடிச்சுட்டு வந்ததும் அந்த மரத்தோட வீட்டோட போய் ரசிச்சுட்டு இருந்து அந்த மரத்தோட ஒருங்கிணைந்து சந்தோஷமாக இருந்தாங்களாம். சரிங்களா. இது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான கதை, மர வீடு. ஓகேங்களா. பாய், தேங்க்யூ.